வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எக்ஸாமில் 5 மார்ச் 2025 நடந்த ஷிஃப்ட் 3க்கான ஜிகே கொஸ்டின் 50 ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து இருக்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, இன் அக்டோபர் 2024 the Uttar Pradesh government launched a scholarship scheme for students studying which language across the state. அக்டோபர் 2024 உத்தரப்பிரதேச மாநில அரசு மாநிலம் முழுவதும் எந்த மொழியை படிக்கும் மாணவர்களுக்கு உதவித்தொகை திட்டத்தை தொடங்கியது பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் வந்து உத்தரப்பிரதேசம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா, the National Consumer Disputes Redressal Commission NCDRC operates under which act? தேசிய நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம் எந்த சட்டத்தின் கீழ் செயல்படும் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. அடுத்து, அக்கார்டிங் டு எக்கனாமிக் சர்வே 2024, the Indian economy is described as being on a strong wicket. What does this imply? பொருளாதார கணக்கெடுப்பு 2019 படி இந்திய பொருளாதாரம் வலுவான விக்கெட்டில் இருப்பதாக விவரிக்கப்படுகிறது. எதை குறிக்கிறது பார்த்தீங்கன்னா ரெசிலியன்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி டெஸ்பைட் சேலஞ்சஸ், சவால்கள் இருந்த போதிலும் மீள்தன்மை மற்றும் நிலைத்தன்மை வந்து இந்திய பொருளாதாரத்தில் இருப்பதை வந்து குறிக்குது. அடுத்து, which of the following age durations is considered as early adulthood stage of human life? பின்வரும் வயது காலகட்டங்களில் எது மனித வாழ்க்கையின் ஆரம்ப வயது வந்த நிலையை குறிப்பிடுகிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் அரௌண்ட் 18 to 25 இயர்ஸ், 18 வயசு முதல் 25 வயசு வரைக்கும் இருக்கிறது வந்து ஏர்லி அடல்ட்ஹுட் ஸ்டேஜ், ஆரம்ப கால வயது வந்த நிலையை சொல்லி குறிப்பிடுறோம். அடுத்ததா, which of the following is considered as the first garden tomb on the Indian subcontinent? இந்திய துணை கண்டத்தில் முதல் தோட்டக்கல்லறையாக கருதப்படுவது பார்த்தீங்கன்னா ஹுமாயூன்ஸ் டம்ப். இது வந்து ஒரு ஹுமாயூன்ஸ் டம்ப் டெல்லியில் இருக்கு நினைக்கிறேன், ஐ திங்க். அடுத்ததா, the 8th schedule of the Indian Constitution states which of the following? இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணை பின்னோட்டு எதை கூறும் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ மொழிகள் ஆஃபிஷியல் லாங்குவேஜஸ் பற்றி குறிப்பிடுறது. மொத்த லாங்குவேஜஸ் 22 லாங்குவேஜஸ். சரிங்களா? அடுத்ததா, which region of British India did most of the soldiers who participated in the revolt of 1857 come from? 1857 ஆண்டு கிளர்ச்சியில் பங்கேற்ற பெரும்பாலான வீரர்கள் பிரிட்டிஷ் இந்தியாவின் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அவாத். The provision for the establishment of an interstate council to promote cooperative federalism is found under which article of the Indian Constitution? கூட்டுறவு கூட்டாட்சியை மேம்படுத்துவதற்காக மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சிலை நிறுவுவதற்கான ஏற்பாடு இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் காணப்படுகிறது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 263 கீழே வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். சரிங்களா? ப்ரொமோட்டிங் கோஆபரேட்டிவ் ஃபெடரேஷன். இன் ஹவு மெனி டோன் ஸ்கேல் ஆர் ஆல் நோன் ராகாஸ் குரூப்? தெரிந்த ராகங்கள் அனைத்தும் எத்தனை தொனி அளவில் தொகுக்கப்பட்டுள்ளன? 12 ராகங்கள் வந்து தொகுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து, வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்? வறுமைக்கும் வேலையின்மைக்கும் உள்ள தொடர்பு என்ன பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபன் லீட்ஸ் டு ஹையர் பாவர்ட்டி லெவல்ஸ் டியூ டு லேக் ஆஃப் இன்கம். வேலையின்மை பெரும்பாலும் வருமானமின்மை காரணமாக வறுமை நிலைகளை அதிகரிக்கிறது. சரிங்களா? வேலையின்மைக்கும் வறுமைக்கு என்ன தொடர்புனா வேலையின்மையினால வந்து வருமானமின்மையினால வறுமை வந்து வருது. At which edition of the South Asian Junior Athletics Championship was held at the Jawaharlal Nehru Stadium, Chennai from 11 to 13 September 2024? தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் வந்து சென்னையில் நடந்தது. அது வந்து எத்தனை பதிப்பு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சவுத் ஏஷியன் ஜூனியர் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் தான் நடந்தது 2024. அடுத்தது, அண்டர் விச் ஆர்டிகல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் கேன் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டைரக்ட் தட் தி ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு தி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் பி எக்ஸ்டெண்ட் டு எனி யூனியன் டெரிட்டரி? அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் இந்திய குடியரசுத் தலைவர் பொது சேவை ஆணையங்கள், அதாவது தேசிய பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தேசிய தேர்வாணையங்கள் இல்லையா, தேர்வாணையங்கள் தொடர்பான விதிகளை எந்த யூனியன் பிரதேசத்துக்கும் நீட்டிக்க உத்தரவிட முடியும் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 321 படி 320 படி எந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து எந்த யூனியன் டெரிட்டரிக்கும் பிரசிடென்டால வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். எந்த ஆர்டிகல் 321. The revolt of 1857 was seen as a turning point because it 1857 ஆண்டு கழகம் ஒரு திருப்பு முனையாக கருதப்பட்டது. ஏன்னா
மார்க் எடுத்து ஃபர்ஸ்ட் லார்ஜ் ஸ்கேல் ஆர்கனைஸ்டு ரெசிஸ்டன்ஸ் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான முதல் பெரிய அளவிலான ஒழுங்கமைக்கப்பட்ட எதிர்ப்பு வந்து போராட்டம் எது பார்த்தீங்கன்னா கழகம் எது பார்த்தீங்கன்னா 1857 ரிவோல்ட் தான். அடுத்து in which state is the ஓம்காரேஸ்வர் floating solar project is located? ஓம்காரேஸ்வர் மிதக்கும் சூரிய மின்சக்தி திட்டம் எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ளதுன்னா மத்திய பிரதேசத்தில் வந்து செயல்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்தது on which date was நரேந்திர மோடி sworn in as India's Prime Minister for the third time following 2024 parliamentary elections? 2023 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக எந்த தேதியில் பதவியேற்றார் பார்த்தீங்கன்னா 9th June 2024. சரிங்களா? எத்தனாவது? third time. In June 2024, who was sworn as the Chief Minister of Andhra Pradesh for the fourth time? ஜூன் 2024 நான்காவது முறையாக ஆந்திராவின் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் பார்த்தா சந்திரபாபு நாயுடு. The train theory highlighting economic exploitation by the British was popularized by பிரிட்டிஷாரின் பொருளாதார சுரண்டலை எடுத்துக்காட்டும் வடிகால் கோட்பாட்டை பிரபலப்படுத்தியவர் யார் பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவரோஜி. தாதாபாய் நவரோஜி தான் வந்து பிரிட்டிஷார் வந்து அவருடைய ஃபேமஸான புக் ஒன்று இருக்கு, இந்த அன்பிரிட்டிஷ் ரூல்னு சொல்லி ஒரு புக் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த புக் வந்து அதில் தான் வந்து இந்த ட்ரெயின் தியரின்ற கான்செப்ட் வந்து கொண்டு வைப்பார். எப்படிலாம் பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்மளுடைய வளங்களெல்லாம் சுரண்டி கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்ற தியரி தான் அது ட்ரெயின் தியரி. Which of the following states has the Sundarbans mangrove forest? எந்த மாநிலத்தில் சுந்தரவன சதுப்பு நில காடுகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால தான் வந்து சுந்தரவன காடுகள் வந்து இருக்கு. அடுத்ததா which of the following statements about vitamins is correct? வைட்டமின் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரி பார்த்தீங்கன்னா vitamins are organic compounds required in small amounts for various bodily function. வைட்டமின்கள் என்பது பல்வேறு உடல் செயல்பாடுகளுக்கு சிறிய அளவில் தேவைப்படும் கரிம சேர்மங்கள் ஆகும். உடல் செயல்பாடுகளுக்கு தேவைப்படக்கூடிய கரிம சேர்மங்கள்ல வைட்டமின்களும் ஒன்று. சரிங்களா? In the summer session around mid-July, the surface low pressure belt known as the Intertropical Convergence Zone ITCZ shifts northward to lie roughly parallel to the Himalaya between. கோடை காலத்தில் ஜூலை மாத மத்தியில் வெப்பமண்டல ஒருங்கிணைப்பு மண்டலம், சரிங்களா, வெப்பமண்டல ஒருங்கிணைப்பு மண்டலம் ITCZ என்றழைக்கப்படும் மேற்பரப்பு குறைந்த காற்றழுத்த பகுதி வடக்கு நோக்கி நகர்ந்து எதில் இமயமலைக்கு இணையாக அமைஞ்சுள்ளது பார்த்தீங்கன்னா 20 டிகிரி நார்த் லேட்டிடியூட்ல வந்து 25 டிகிரி நார்த் லேட்டிடியூட் வரைக்கும் அது வந்து அமைஞ்சிருக்கும். அச்சரேகை 20 டிகிரி நார்த்ல வந்து 25 நார்த் டிகிரி வரைக்கும் இது வந்து அமைஞ்சிருக்கும். அடுத்ததா who among the following became the first ever Norway chess women champion at the Norway Chess Super Tournament which concluded on 7th June 2024. ஜூன் 7, 2024 அன்று முடிவடைந்த நார்வே செஸ் சூப்பர் போட்டியில் பின்வருவனவற்றில் யார் முதல் நார்வே பெண்கள் செஸ் சாம்பியன் ஆனார் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நார்வே விமன் செஸ் சாம்பியனாக மாறினவர் பார்த்தீங்கன்னா நார்வே செஸ் விமன் சாம்பியன் அட் நார்வே செஸ் சூப்பர் டோர்னமெண்ட்ல வந்து யார் பார்த்தீங்கன்னா ஜூ வெஞ்சன். அடுத்தது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா செலக்டட் பை இந்திய குடியரசுத் தலைவர் பின்னர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா மெம்பர்ஸ் ஆஃப் தி எலக்டோரல் காலேஜ் தேர்தல் வாக்காளர் குழுமத்தால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறார். இதில் யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டு, சரிங்களா, பார்லிமெண்ட். அடுத்து ஒவ்வொரு ஸ்டேட்டினுடைய எம்எல்ஏஸ், சரிங்களா, பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய எம்பிஸ் ஒன்லி எலெக்டட் எம்பிஸ், சரிங்களா, எலெக்டட் எம்பிஸ் நாட் தி நாமினேட்டட் எம்பிஸ், சரிங்களா, எலெக்டட் எம்பிஸ் ஒன்லி, சரிங்களா, மக்களவை மாநிலங்களில் இருக்கக்கூடிய எலெக்டட் எம்பிஸ், அதுக்கடுத்து எம்எல்ஏஸ் ஆஃப் அ ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். இதில் இருக்கவங்க எல்லாமே வந்து வாக்காளர் குழுமத்தில் வந்து வருவாங்க. பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வாக்காளர் குழுமத்தில் எலக்டோரல் காலேஜில் வந்து வருவாங்க. அடுத்து which of the following articles of the Indian Constitution deals with the status of the Council of Ministers? இந்திய அரசமைப்பில் பின்வரும் எந்த பிரிவு அமைச்சரவை குழுவின் நிலையை பற்றி குறிப்பிடுறது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 74, சரிங்களா. யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பற்றி குறிப்பிடக்கூடியது ஆர்டிகல் 74. அக்கார்டிங் டு த வேர்ல்ட் பேங்க்ஸ் இந்தியா டெவலப்மெண்ட் அப்டேட், வாட் இஸ் இந்தியாஸ் ப்ராஜெக்டட் ஜிடிபி growth rate ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 2024-25? உலக வங்கியின் இந்திய மேம்பாட்டு புதுப்பிப்பின்படி 2024-25 நிதியாண்டில் இந்தியாவின் திட்டமிட்ட மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்னவா இருக்கும் சொல்லி கணிச்சிருக்காங்கன்னா வேர்ல்டு பேங்க் வந்து 7%. இந்தியாவுடைய ஜிடிபி வந்து
இருக்குன்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. அடுத்து இந்தியாஸ் லாங்கிடியூடல் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் இந்தியா நிலப்பகுதி எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கு பார்த்தீங்கன்னா நீளமான பகுதி கிடையாது, நிலப்பகுதி. இந்தியாவோட நிலப்பகுதி வந்து 68 டிகிரி 7 மினிட்ஸ் ஈஸ்ட்ல இருந்து 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட் வரைக்கும் வந்து இது வந்து பரவி இருக்கு. சரிங்களா? இது வந்து இந்தியாஸ் லாங்கிடியூடல் எக்ஸ்டெண்ட் நீளமான பகுதி. சரிங்களா? அதாவது கிழக்கிலிருந்து மேற்கா. இது வந்து இது மேற்கு, இது கிழக்கில். இது வந்து 68 டிகிரி 7 மினிட்ஸ்ன்றது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்கும். குஜராத் 97-25 டிகிரி வந்து அருணாச்சல பிரதேசத்தில் வந்து இருக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் கிழக்கு தெற்கா வந்து இது லாங்கிடியூடா, இது லேட்டிடியூட். அச்சரைகள் வந்து என்னவா இருக்குதுன்னா 8 டிகிரி 4 மினிட்ஸ், அடுத்து 37 டிகிரி 6 மினிட்ஸ் வரைக்கும் பரவி இருக்கும். சரிங்களா? அடுத்தது அக்கார்டிங் டு காந்தியன் வியூ, இது எல்லாமே வந்து எதில் இருக்கும் அப்படின்னா 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்கும்ப்பா. ஒரு 5 பாடம் இருக்கும். அந்த 5 பாடத்துல தான் இந்த கொஸ்டினே, இது எல்லா கொஸ்டினும் வரும். ஜியோகிராஃபியில் மேக்ஸிமம் இந்தியா ஃபிசிக்கல் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் எல்லாமே அதில் தான் வரும். அக்கார்டிங் டு தி காந்தியன் வியூ ஆஃப் டெவலப்மெண்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் த ஃபோக்கல் பாயிண்ட் ஆஃப் தி எக்கனாமிக் டெவலப்மெண்ட். காந்திய வளர்ச்சி பார்வையின்படி பின்வருவற்றில் எது வந்து பொருளாதார வளர்ச்சியின் மையப்புள்ளின்னு பார்த்தீங்கன்னா கிராமங்களுடைய பொருளாதார வளர்ச்சி தான் வந்து காந்தியன் பிரின்சிபலுடைய சென்ட்ரல் ஃபோக்கஸ். அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து ப்ரெஸ்டீஜியஸ் குல்பின்கியான் பிரைஸ் 2024 ஃபார் நேச்சுரல் ஃபார்மிங் மாடல். இயற்கை விவசாய மாதிரிக்காக 2024 ஆண்டில் மதிப்புமிக்க குல்பின்கியான் பரிசை வென்ற தென்னிந்திய மாநிலம் எது பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். சரிங்களா? அடுத்து ஆஸ் ஆஃப் end March 2024 what was the total quantity of gold held by the Reserve Bank of India? மார்ச் 2024 இறுதி நிலவரப்படி இந்திய ரிசர்வ் வங்கியிடம் இருந்த மொத்த தங்கத்தின் அளவு எவ்வளவு பார்த்தீங்கன்னா 822.10 மெட்ரிக் டன் தங்கம் வந்து இந்திய ரிசர்வ் பேங்க்ல இருந்து இருக்கு மொத்த தங்கம். In which year did the British East India Company lose all its administrative powers in India? எந்த ஆண்டு பிரிட்டிஷ் கிழக்கு இந்திய கம்பெனி இந்தியாவில் தனது அனைத்து நிர்வாக அதிகாரங்களையும் இழந்தது பார்த்தீங்கன்னா 1858 யார்கிட்ட போச்சு பார்த்தீங்கன்னா டைரக்ட் பிரிட்டிஷ் அரசுகிட்டே போச்சு. சரிங்களா? பிரிட்டிஷ் கவர்மெண்ட்கிட்டே போச்சு அதிகாரம் எல்லாமே. அடுத்ததான் வாட் இஸ் த நேம் கிவன் டு த பாரத் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்யூஷன்ஸ் வாஸ் GNU Linux வெர்ஷன் 10.0 which was released in March 2024. மார்ச் 2024 வெளியிடப்பட்ட பாரத் இயக்குமுறை தீர்வுகளான பாஸ் GNU லினக்ஸ் பதிப்பு 10க்கு வழங்கப்பட்ட பெயர் என்ன பார்த்தீங்கன்னா பிரக்யா. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பாரத் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்யூஷனுடைய பேர் என்ன பிரக்யா 10th எடிஷன் லினக்ஸ்னுடைய வெர்ஷன். அடுத்து which of the following statements best describes India's foreign trade during colonial period? காலனித்துவ காலத்தில் இந்தியாவின் வெளிநாட்டு வர்த்தகத்தை பின்வரும் கூற்றுகளில் எது சிறப்பாக விவரிக்கிறது பார்த்தீங்கன்னா India's trade was largely controlled by Britain with limited trade with other nations like Sri Lanka, China and Iran. இந்தியாவின் வர்த்தகம் பெரும்பாலும் பிரிட்டனால் கட்டுப்படுத்தப்பட்டது. இலங்கை, சீனா மற்றும் ஈரான் போன்ற நாடுகளுடன் வரையறுக்கப்பட்ட வர்த்தகமே இருந்தது. சரிங்களா? முழுக்க இந்தியாவுடைய ட்ரேட் வந்து யார் கண்ட்ரோல் பண்ணா பிரிட்டிஷ் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. சரிங்களா? அதுதான் வந்து காலனி ஆதிக்க பீரியட்ல வந்து நடந்தது. The Department of Atomic Energy DAE inaugurated Asia's largest and the world's highest imaging Cherenkov Observatory named as Major Atmospheric Cherenkov Experiment at which place in October 2024. அணுசக்தி துறை இந்திய ஆசியாவின் மிகப்பெரிய மற்றும் உலகின் மிக உயரமான இமேஜிங் செரன்கோ ஆய்வகத்தை மேஜர் அட்மாஸ்பியரிக் செரன்கோ பரிசோதனை என பெயரிட்டு அக்டோபர் 2024 எங்கு நிறுவியது பார்த்தீங்கன்னா லடாக்ல தான் நிறுவினாங்க. சரிங்களா? அடுத்து which pigment is primarily responsible for absorbing light energy during the process of photosynthesis in plants? which pigment அதாவது ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் வந்து ஒளி ஆற்றலை வந்து தக்க வைக்கக்கூடிய பொருள் எது பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் பச்சையம். தமிழ்ல வந்து பச்சையம். தாவரங்களை பச்சையம் இருக்கிறதுனால தான் வந்து ஒளிச்சேர்க்கை வந்து நடைபெறுது. சரிங்களா? குளோரோஃபில். வாட் இஸ் குளோபலைசேஷன்? உலகமயமாக்கல் என்றால் என்ன? இன்டகிரேஷன் ஆஃப் எக்கனாமிக் ஆஃப் வேர்ல்டு வைட் உலகளவில் பொருளாதாரங்களின் ஒருங்கிணைப்பு தான் வந்து குளோபலைசேஷன். வாட் இஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் பாஸ்டரைசேஷன் இன் ஃபுட் ப்ராசஸிங்?
உணவு பதப்படுத்துதலில் பாஸ்டரைசேஷன் முதன்மை நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா டு கில் ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம், தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிர்களை கொல்லுதல். தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிர்களை கொல்வது வந்து பாஸ்டரைசேஷன் சொல்லி அழைக்கப்படும். அடுத்து சாக்ரோமைசஸ் செர்வியாசிஸ் இஸ் த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் விச் ஆஃப் தி ஃபாலோயிங். சாக்ரோமைசஸ் செர்வியாசிஸ்ன்றது எதனுடைய பெயர் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் ஆஃப் ஈஸ்ட். ஈஸ்ட் இனத்தோட பேர் தான் வந்து சாக்ரோமைசஸ் செர்விசியா. அடுத்து நேம் த ஆத்தர் ஹூ வாஸ் அடுத்து தமிழ் கிராமர் புக் அகத்தியம். அகத்தியம்ன்ற தமிழ் இலக்கண நூல் எழுதியவர் யாரும் பார்த்தீங்கன்னா அகத்தியர். தொல்காப்பியர் எழுதியவர்னு தொல்காப்பியம்ன்ற நூலை எழுதியவர் யாரு? தொல்காப்பியர். அடுத்ததான் with which organizations did Small Industries Development Bank of India, ZIDBI and Women's World Banking sign an MOU to extend the Prayas scheme to SKG individual women in April 2024. பிரயாஸ் திட்டத்தை சுய உதவிக்குழு தனிநபர் பெண்களுக்கு விரிவுபடுத்துவதற்காக இந்திய சிறு தொழில் மேம்பாட்டு வங்கி மற்றும் மகளிர் உலக வங்கி எந்த அமைப்புகளுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஈடுபட்டது பார்த்தா ஜீவிகா பீகார் ஸ்டேட் ரூரல் லைவ்லிஹுட்ஸ் மிஷன் அண்ட் உமித் மகாராஷ்டிரா ஸ்டேட் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். ஜீவிகான்றது பீகார் மாநில கிராமப்புற வாழ்வாதார இயக்கம் மற்றும் உமித் மகாராஷ்டிரா மாநில கிராமப்புற வாழ்வாதார இயக்கங்களோட வந்து இந்த சிட்பியும் WWB மகளிர் உலக வங்கியும் வந்து ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்திருக்காங்க பிரயாஸ் என்ற திட்டத்தை முன் வச்சு. அடுத்தது ஆர்டிகல் 39 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டைரக்ட்ஸ் த ஸ்டேட் டு செக்யூர் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரைட் டு பிரைவசி. அரசியலமைப்பு பிரிவு 39 பின்வருவற்றில் எதை பாதுகாக்க அரசுக்கு அறிவுறுத்தி பார்த்தோம்னா தனியுரிமைக்கான உரிமை, ரைட் டு பிரைவசி, தனியுரிமைக்கான உரிமை, ஆர்டிகல் 39. அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் US டிபார்ட்மெண்ட் இஸ் கொலாபரேட்டிங் வித் இந்தியா ஃபார் த இண்டஸ் 10 சமிட் 2024. இண்டஸ் 10 உச்சி மாநாடு 2019 எந்த அமெரிக்க துறைகள் இந்தியாவோட இணைந்து செயல்படுகின்றன பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ். ரிப்பீட்டட் கொஸ்டின்ப்பா. அடுத்ததான் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கிரேட் பாத் வாஸ் ஃபவுண்டட் இன் விச் பிளேஸ். சிந்து சமவெளி நாட்டில் பெரியகுளம் எந்த இடத்துல காணப்படுதுன்னா மொகஞ்சதாரோ. அடுத்ததாக who among the following from the modern day Rampur district of Uttar Pradesh played an important role in bringing Indian Muslims into the non-cooperation movement. உத்தரப்பிரதேசின் நவீன ராம்பூர் மாவட்டத்தை சேர்ந்த பின்வருவற்றில் இந்திய முஸ்லிம்களை ஒத்துழையாமை இயக்கத்தில் கொண்டு வருவது முக்கிய பங்கு வகித்தவர் யாரும் பார்த்தீங்கன்னா சவுகத் அலி. சவுகத் அலி ஒத்துழையாமை இயக்கம் உத்தரப்பிரதேசம் ராம்பூர் மாவட்டம். சரிங்களா. அடுத்து who translated the Mahabharata called Rasnama into Persian language during the Mughal period. முகலாயர் காலத்தில் ரஸ்மனாமா எனப்படும் மகாபாரதத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் பார்த்தீங்கன்னா அபுல் ஃபசல் தான் வந்து மொழிபெயர்த்திருக்கார். அடுத்து who among the following was felicitated with the best male award at the FIDE 100 awards ceremony in Hungary in September 2024. செப்டம்பர் 2024 ஹங்கேரி நடந்த FIDE 100 விருது வழங்கும் விழாவில் சிறந்த ஆண்களுக்கான விருதை பெற்றவர் யார் பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கால்சன். சரிங்களா. ஆண்கள் கேட்டகரியில் சிறந்த விருதை பெற்றவர் யார்? மேக்னஸ் கால்சன். செஸ் பிளேயர், நார்வே. செஸ் பிளேயர். ஃபிடேன்றது செஸ் அமைப்பு தான். ஃபிடேன்றது செஸ்க்கான உலகளாவிய அமைப்பு. அடுத்து ஒன் ஆஃப் தி பிரைமரி கோல்ஸ் ஆஃப் தி நியூ எக்கனாமிக் பாலிசி ஆஃப் 1991 வாஸ் டு கண்ட்ரோல் விச் ஆஃப் தி ஃபாலோயிங். 1991 ஆண்டில் புதிய பொருளாதார கொள்கையின் முதன்மை இலக்குகளில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல், இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல். அடுத்ததான் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா ரிசீவ்ஸ் லெஸ் தென் 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால். இந்தியாவின் பின்வரும் பகுதியில் எது 50 சென்டிமீட்டருக்கும் குறைவான மழைப்பொழிவை பெறும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ராஜஸ்தான். மேற்கு ராஜஸ்தான் வந்து 50 சென்டிமீட்டருக்கும் குறைவான மழையை வந்து பெறுது. அடுத்து விச் டைப் ஆஃப் கல்டிவேஷன் இஸ் மெயின்லி இன்வால்வ்ஸ் the use of highly yielding variety HYB seeds, chemical fertilizers, insecticides and pesticides to obtain higher productivity. எந்த வகையான சாகுபடியில் அதிக மகசூல் தரும் high yield varieties, ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வணிக கமர்ஷியல் ஃபார்மிங்கில் தான் வந்து HYB சீட்ஸு, கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸு, இன்செக்டிசைட், பெஸ்டிசைட்ஸ். பூச்சிக்கொல்லி அப்புறம் களைக்கொல்லி. சரி, பெஸ்டிசைட் பூச்சிக்கொல்லி தான். இதெல்லாம் எதில் பயன்படுத்தப்படுது? கமர்ஷியல் ஃபார்மிங்கில், வணிக ரீதியான வேளாண்மையில் வந்து பயன்படுத்தப்படுது. The Oersted unit is used to measure which of the following. Oersted அலகு வந்து எதை அளவிட பயன்படுத்துதுன்னா காந்தப்புல வலிமை, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த். இதை அளவிட பயன்படுது தான் Oersted. அடுத்து ICICI பேங்க்ஸ் நெட் இன்ட்ரெஸ்ட்
margin NIM in third quarter of 2024 was 4.43%. The basin found at the local site of the Indus Valley civilization is located in which Indian state? சிந்து சமவெளி நகரத்தின் லோத்தல் தளத்தில் காணப்படும் படுகை தற்போது இந்திய மாநிலத்தில் எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்குன்னா குஜராத். லோத்தல் வந்து ஒரு டாக்யார்டு அமைஞ்சிருக்கும், சரிங்களா, ஒரு கப்பல் கட்டும் தளம். அதுதான் வந்து ஃபேமஸ் ஆனது. அது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்கு லோத்தல். சரி, ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.